நான் விவசாய ஆர்வலர் என்கிற வகையில் தொடர்ந்து என்னுடைய 76 வயது வரைக்கும் இந்த விவசாயத்தை மட்டுமே தொடர்ந்து செய்து வருகிறேன். இதற்கு முன்னால் பரம்புக்குடி அருகில் ஒரு 200 ஏக்கரில் தென்னை போட்டிருக்கிறேன். அதற்கு பிறகு 68 ஏக்கரிலே மா போட்டிருக்கிறேன். அதற்கும் இந்த மொபிடெக்கினுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செல்லிலேயே இப்பொழுது தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறோம். கள்ளல் கரு அசோகன் என்னுடைய தந்தையார் காலத்தில் இந்த தோட்டத்தை உருவாக்கினார்கள். சுமார் 42 வருட காலமாக பழமையான முறையிலேயே அந்த தோட்டத்தை இயக்கி வந்தோம். வேலைக்காரர்களுடைய டெபிசிட் இருக்கிறனாலேயே எங்களால் அந்த கண்ணை சரியாக பராமரிக்க முடியல. அதனால் அந்த பெரிய மரங்கள் கொண்ட சிறுத்துருச்சு. போரில் தண்ணி இருக்குது, வேண்டிய அளவுக்கு தண்ணி இருக்குது. ஆனால் அந்த தண்ணி முறையான அளவுக்கு எடுத்து அந்த ட்ரிப் இரிகேஷனில் இப்போ ஆட்டோமேஷன் அளவு செய்யாமல் போனதுனால அந்த கொண்டை சிறுத்துருச்சு. அதனால் இந்த 15 ஏக்கர்லையும் மரத்தை வெட்டிட்டு அந்த மரத்தை கீழே தள்ளிட்டு பிறகு இப்போ வீரிய ஒட்டுக்கண்ணு நட்டு இப்போ நம்ம ஆட்டோமேஷன் மொபிடெக் மூலமாக இந்த பாய்ச்சல் நீர் பாய்ச்சல் இருக்கிறது. அஜித் குமார் என்பவர் எங்களுடைய அருகாமையில் உள்ள ஊர்க்காரர். அவர் நீங்கள் மொபிடெக்கில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த மரத்தையே வெட்டியிருக்க வேண்டாயா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இனிமேலாவது நீங்கள் இது மாதிரி செய்யுங்கன்னு அவர் பலரை கூட்டி வந்தாங்க. திரு தனசேகரன் போன்றவர்களெல்லாம் என்னை பார்த்தார்கள். அதனுடைய விஞ்ஞான முறையையும் அதனுடைய எளிமையான தன்மையையும் உணர வைத்து இவ்வளவு பெரிய ஒரு 1200 மரத்தை வெட்டி கீழே இழுத்தாட்டி விட்டு புதிய கன்றை வைத்து இன்றைக்கு நம்ம ஆட்டோமேஷன் மூலமாக மொபிடெக் மூலமாக செய்தோம். ஆனால் இப்போ அது கூட எனக்கு பயந்து தான் செஞ்சேன். காரணம் அவ்வளோ அளவுக்கு அது தண்ணீர் கொடுத்துருமா அல்லது அவ்வளோ அளவுக்கு அந்த வால்வுகள்லாம் வேலை செய்யுமா, இவ்வளோ பெரிய இடமா இருக்கே அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அதுக்கு பிறகு அந்த வால்வுகள்லாம் சரியாக வேலை செஞ்சு அது இஸ்ரேல் வால்வுன்னு என்கிட்ட கொண்டு காட்டினாங்க. அதை பார்த்தேன், சரியாக இருந்தது. அந்த வால்வெல்லாம் வால்வு ஓப்பனிங் எல்லாம் சரியாக போகிறதுனால ஒரு கண்ணுக்கு இப்போ வச்சு 8 மாதம் ஆச்சு. இந்த கண்ணை வச்சு 8 மாதம் ஆச்சு. 8 மாதத்துக்கு தேவையான 50 லிட்டர் தண்ணி விழுகணும் அப்படிங்கிறதுல 50 லிட்டர் தண்ணீரை பாய்ச்சுற அளவுக்கு இந்த மொபிடெக் மூலமாக ஃபீட் பண்ணி வச்சேன். அந்த செல் மூலமாகவே நானே அந்த செல் மூலமாக என்னுடைய துணைவியார் அந்த செல் மூலமாகவே அந்த தண்ணியை பாய்ச்சக்கூடிய அளவுக்கு அந்த டேட்டாவை ஓப்பன் பண்ணி தந்துட்டாங்க. அதுபடி நாங்கள் செஞ்சு இப்போ வச்சு 8 மாத கன்று இப்போ விறுவிறுன்னு வளர்ந்து இன்னும் 3 வருஷத்துக்குள்ளேயே இது காய்ச்சி இது வரக்கூடிய அளவிற்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதை இந்த விஞ்ஞானத்தை பயன்படுத்தி விவசாயிகள் இது ஏதோ ஆட்டோமேஷன் அல்லது மொபிடெக்கு என்கிற பொழுது பெரிய பணச்செலவு இருக்கிறது, அதனால் இது தேவையில்லை, நம்மளால் செய்ய முடியாது என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் அது அல்லாமல் முழுக்க இந்த மொபிடெக் மூலம் செய்கிற பொழுது வேலையாளனுடைய கூலி மற்ற நம்முடைய நேர செலவுகள் மிச்சம். நான் இங்கே காரைக்குடியில் இருக்கேன். காரைக்குடியிலேருந்து நான் இங்கேருந்து 15 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கேன். 15 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து தண்ணி பாயுதான்னு நான் அங்கேருந்து செல்லில் பாய்ச்சிக்கிறேன். அதுபடி பாய்ச்சிருக்க மறுநாள் பார்த்தா அந்த இடம் கரெக்டாக சரியாக பாய்ஞ்சிருக்கு. அது மூலமாக இப்போ பக்கத்தில் ஒரு பெரிய தோப்பு, அது ஒரு 20 ஏக்கர், அதுலேயும் இதே மரம், இவ்வளோ பெரிய மரம் இருக்குது. இந்த மரத்தையும் வெட்டுறேன். இவ்வளோ என் தகப்பனார் வச்சது, அதை வெட்டுறதுக்கு துணிகிறதுக்கு காரணம் இந்த இரிகேஷன் சிஸ்டம் சயின்டிஃபிக்கலாக இருக்கிறதுனால நாங்கள் அதை உணர்ந்து அது மூலமாக நம்ம ஒரு சரியான பயனை அடையலாம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இந்த விஞ்ஞான ரீதியான நீர் பாய்ச்சுதல், உரமிடுதல்
அந்த அந்த அடிப்படையில் இதை செய்வதற்கு நம்முடைய மொபிடெக் சிறந்த நிறுவனம். அதே போல் அந்த 200 ஏக்கர் தென்னை வைத்திருக்கிற அந்த இடத்தில் இப்பொழுது ஈரோடு மற்றும் பகுதி திண்டுக்கல் தேனி பகுதி வியாபாரிகள் எல்லாம் இப்போ வந்து அங்கே இந்த இளநீர் தான் எடுத்து போகணும் அப்படின்னு கட்டாமல் எங்களுக்கு காசு கூட கொடுத்து போகிறாங்க. காரணம் அதுக்கு ப்ராப்பராக அந்த தண்ணி செலுத்துகிறோம், ப்ராப்பராக உரம் செலுத்துகிறோம், ப்ராப்பராக பராமரிக்கிறோம். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அந்த எங்களுடைய இளநிக்கு ஒரு பெரிய மவுசு இருக்கிறது. அது அந்த அளவில் நாங்கள் விவசாயத்தையே நம்பி இருந்ததுக்கு அதில் பெரிய லாபத்தை தொடர்ந்து முன்னால் பெற முடியலைனாலும் இப்போ விஞ்ஞான ரீதியாக இந்த நீர் பாய்ச்சுதல், இந்த பயிர் சாகுபடிகள் இவைகளெல்லாம் விவசாய ரீதியாக தெரிந்து கொண்ட காரணத்தால் இப்பொழுது முழுக்க லாபகரமாகவே இந்த தொழிலை நாங்கள் மாற்றி இருக்கிறோம். முன்னாடி இருந்த வருமானத்தை காட்டிலும் பல மடங்கு வருமானத்தை பெறுகிறோம். இதை பயன்படுத்தினா எல்லா விவசாயிகளுக்கும் இது மிகுந்த ஒரு லாபகரமான தொழிலாக மாறும். அது மாதிரி அளவுக்கு இந்த நுண்ணுயிர் பாசனத்தினால அது போக மொபிடெக் மூலமாக பண்ணதுனால தான் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். மொபிடெக் வயர்லெஸ் சொல்யூஷன். தோட்டத்தில் தானியங்கி முறையில் நீர்ப்பாசனம் செய்ய எங்களை அழையுங்கள். 9943430000.